ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை பத்தி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. குழந்தை இன்மையால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காயை சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க. மொத்தமா இந்த மரம் முழுவதுமாவே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, முருங்கை மரத்துல இருக்கிற அற்புதமான பெனிஃபிட்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த இலைய எதுக்காக சாப்பிடுவோம், இதோட காய்களை எதுக்காக பயன்படுத்துவோம், எந்தெந்த நோய்கள் எல்லாம் இந்த காயால குணப்படுத்த முடியும், இந்த பூர்த்தியான விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்தி இந்த முருங்கை இலை கிராமங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இப்போ நகரங்கள்ல கூட முருங்கை இலை சர்வ சாதாரணமா கிடைக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா முருங்கை இலை கிடைக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. காய்கறி விற்கிற கடையில கண்டிப்பா முருங்கை இலை கிடைக்குது. எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த முருங்கை இலையை பத்தி வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். முருங்கை இலையில இருக்கிற சத்து வேற எந்த கீரையிலையுமே இருக்காது. அதாவது கால்சியம், பாஸ்பரஸ், அயன் கூட முருங்கை இலையில ரொம்ப அதிகமா இருக்குது. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம முன்னோர்கள் இந்த முருங்கை இலைய மருத்துவத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஆயுர்வேதத்துல 300க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த இலைய பயன்படுத்துறாங்க. பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு முருங்கை கீரைய நம்ம முன்னோர்கள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணா தாய்ப்பால் உற்பத்தி ஆகுது அம்மாக்களுக்கு. அதனாலதான் முருங்கை இலைய சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு கைப்பிடி அளவு முருங்கை கீரையை எடுத்து ஒரு கிளாஸ் அளவு ஃபுல்லா தண்ணியை ஊத்தி 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணுங்க. இந்த ட்ரிங்கோட உப்பு, பெப்பர் கலந்து குடிச்சோம்னா ஆஸ்துமா, சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு தேவையான கால்சியம், விட்டமின்ஸ் கிடைக்குது. அம்மாவோட பால் குடிக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா இருப்பாங்க. தைராய்ட நேச்சுரலா குறைக்கிற மெடிசன் இந்த முருங்கை இலை. வளர்ற குழந்தைங்களுக்கு முருங்கை இலை நல்லா வேலை செய்யுது. முருங்கை இலை சார பாலோட கலந்து கொடுத்து அவங்களோட எலும்புகள் பலமா தயாராகுது. வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியத்தை விட 10 மடங்கு அதிகமான அளவு இந்த முருங்கை இலையில இருக்குது. உங்களால முடிஞ்சா முருங்கை இலைய வீட்டு நிழல்ல காய வச்சு பவுடரா பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெண்கள் 7 கிராம் அளவுக்கு முருங்கை இலை பொடிய தினமும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. முருங்கை இலையில இருக்கிற குளோரோஜெனிக் ஆசிடால ரத்தத்துல சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல இருக்குது. கண் சம்பந்தமான பிரச்சனைக்கும் முருங்கை இலை அற்புதமா பயன்படுது. முருங்கை இலையில விட்டமின், அமினோ ஆசிட் அதிகமா இருக்குது. கேரட்ல மட்டுமே இருக்கிற விட்டமின் ஏ அதை விட 10 மடங்கு முருங்கை இலையில இருக்குது. கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் முருங்கை இலைய பயன்படுத்துறாங்க. இன்னும் கால்சியம் பாலை விட 10 மடங்கு அதிகமா முருங்கை இலையில இருக்குது. நம்ம தயிரை யூஸ் பண்ணா புரோட்டீன் நம்ம உடலுக்கு கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா தயிரால கிடைக்கிற புரோட்டீனை விட முருங்கை இலையில 8 மடங்கு அதிகமா கிடைக்குது. முக்கியமா கால்சியம் குறைபாடு இருக்கிற பெண்களுக்கு முருங்கை இலை ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்டவங்க முருங்கை இலைய ஏதோ ஒரு ரூபத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உடம்புல கால்சியம் அளவு அதிகமாகுது. ஆரஞ்சை விட சி விட்டமின் இதுல அதிகமா இருக்குது. மூட்டு வலி, வீக்கத்தால கஷ்டப்படுறவங்க முருங்கை இலை சார அப்ளை பண்ணாங்கன்னா வலி மட்டுமாயமாகுது. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கும் முருங்கை இலை திவ்ய ஔஷதமா வேலை பண்ணுது. முருங்கை இலையில இருக்கிற இன்சுலின் புரோட்டீன் ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வச்சிருக்குது. கேன்சரால கஷ்டப்படுறவங்க, கீமோதெரபி பண்ணவங்க முருங்கை இலையையோ இல்ல முருங்கை இலை சாறையோ ஏதோ ஒரு ரூபத்துல எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் முருங்கை இலை பயன்படுது. முடிக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே கொடுக்குது. பலமா அடர்த்தியா முடி வளரணும்னா முருங்கை இலை சாறை முடிக்கு அப்ளை பண்ணுங்க. முடி உதிர்றத குறைக்குது. அதே மாதிரி டேண்ட்ரஃப தடுக்குது. முருங்கை இலைய பொரியலாவோ இல்ல சாராவோ ஜூஸாவோ இல்ல பவுடரா பண்ணி கூட பயன்படுத்தலாம். முருங்கை இலையால டீ தயார் பண்ணி குடிச்சோம்னா நிறைய வியாதிகள் குணமாகுது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை இலை டீயை நம்ம ரெகுலரா குடிக்கிறதால நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சு நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. இந்த டீயை எப்படி தயார் பண்ணணும்னா முருங்கை இலைய உங்க வீட்டு நிழல்ல காய வச்சு பவுடரா பண்ணிக்கோங்க. இல்ல மார்க்கெட்லயே முருங்கை இலை பொடினே கிடைக்குது. அதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து
இந்த மாதிரி தண்ணியில போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி குடிங்க. அதோட கொஞ்சம் தேனையும் கலந்து குடிச்சோம்னா சர்வரோக நிவாரணையா வேலை பண்ணுது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை இலைய பயன்படுத்துறதால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு. முருங்கை இலை டீய ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. குழந்தையின்மை, தாம்பத்திய குறைபாடு, விந்தணுக்கள் எண்ணிக்கை கம்மியா இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நீங்களும் இந்த ட்ரிங்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புதுமான ரிசல்ட் கிடைக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன். Until then, take it bye.